ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் vlog. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். லாஸ்ட் வீடியோவில் பாடி சரவணா ஸ்டோர்ஸ் பார்ட் 2 போடுறதா சொல்லியிருந்தேன். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்குது. ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னலாங்கிறத இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. இந்த ஃப்ளோர் வந்து ஃபுல்லாகவே கிச்சன் ஐட்டம் தான் இருந்துச்சு. வுட்லேருந்து எவர் சில்வர், அலுமினியம், பித்தளை எல்லாமே இந்த ஃப்ளோரில் இருந்தது. அதோடு இல்லாமல் கார்டனிங் பண்ணுறதுக்கும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சாமி சிலையெல்லாம் வைக்கிறதுக்கு வுட்டில் இருந்தது. அதில் வந்து ப்ளைனாகவும் வச்சுருந்தாங்க. அதே நேரத்தில் ரொம்ப கலசம் இந்த மாதிரிலாம் கோல்டு கலர், சில்வர் கலர்லேயும் வச்சுருந்தாங்க. ஷேப்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ரவுண்டு அந்த மாதிரி கூட இருந்தது. சிலிண்டர் வைக்கிற ஸ்டாண்டு, அப்புறம் ஒரு ஜுவல் பாக்ஸு வுட்டில். இது பூவெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தகுந்த மாதிரி கூட. இது கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. எவர் சில்வரில் ஜூஸ் புளிகிறது. இது நம்மளோட 90s கிட்ஸ் விளையாட்டு பல்லாங்குழி. ஆனால் விலை தான் 212 ரூபா போட்டிருந்தாங்க. எவர் சில்வரில் பார்த்தீங்கன்னா கரண்டி, பால் காய்ச்சுற ஏனோ, தட்டு, அன்னக்கரண்டி, கப்பு, ஸ்பூனு இதுக்கெல்லாம் வந்து அளவே கிடையாது. எந்த விலையில் வேணாலும் எந்த சைஸில் வேணாலும் எக்கச்சக்கமாக கொட்டியிருந்துச்சு. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்தது. சில்வர் வாட்டர் பாட்டில் எவ்வளோ இருக்குன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. நடுவில் ஒரு சில்வரில் ஆயில் கேனும் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அது. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜக்கு. உள்ளுக்குள்ளே ஒரு ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து கூஜா, காஃபி, டீ எல்லாம் வாங்கிறதுக்கு இதை தான் எடுத்துகிட்டு போவோம். அப்போ சட்னி, சாம்பார்லாம் வைக்கிற மாதிரி சைஸ் வாரியாக வாளி இதெல்லாம் பார்த்தாவே தெரியுது. இதோட ரேட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்ல அழுத்தமாக இருந்தது. ஸோ அதனால தான் ஜாஸ்தியாக இருக்குது ரேட்டு. அடுத்தது பித்தளை செக்ஷன். பித்தளை செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பூஜை கூட, தாம்பாலம் இதெல்லாமே நிறைய இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரைக்கோவலை, முழுக்கோவலை. இந்த கோவலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் ஆனப்போ கோவலை பலகாரம்னு அம்மா வீட்டில் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக 3 ஸ்வீட்ஸ் 2 ஸ்வீட்ஸ்னு வீட்டிலேயே ரெடி பண்ணி அந்த கோவலை ஃபுல்லாக பலகாரம் வச்சு ஒரு காரம் ஒன்று வச்சு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போவையில் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்க. பித்தளை குடம், பித்தளை தவளை, தாம்பாலம், கோவலை எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு முடியாததுனால அப்படியே நாங்கள் கடையில் போட்டு பாப்பாவுக்கு ஒரு கம்மலாக வாங்கிட்டோம். பித்தளையிலே தூக்கு, அலுமினியம் செக்ஷன், எவர் சில்வர் ஸ்டாண்ட் செக்ஷன். எந்த ஸ்டாண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன சைஸில் வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன ப்ரைஸில் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அலுமினிய சாமான். இதில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மட்டும் கிடையாது, சின்ன சின்ன ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் எல்லாத்துக்குமே வாங்கிக்கலாம். கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கடாயெல்லாம் இருந்துச்சு. எவ்வளோ நீட்டம், எவ்வளோ சாமான் பாருங்கள், அளவே இல்லாமல் இருந்துச்சுங்க. இவ்வளோ சாமான்லாம் கலெக்ஷன் பண்ணி கடை வைக்க முடியுமாங்கிறது எனக்கு இங்கே வந்தோன்னு தான் தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ வந்து இது கேஷ் பாக்ஸு. ஆனால் என்னோடய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து புக் பாக்ஸு, அலுமினியத்தில் வச்சுருப்போம். இதில் தான் அந்த மாதிரி அந்த பாக்ஸில் தான் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்டில். இப்போ வந்து ஒரு சூட்கேஸே தேவைப்படுது, அந்த அளவுக்கு பசங்களுக்கு புக் இருக்குது. அயன்லலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே தோசைக்கல், கடாய் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் எதுவுமே சீசனிங் பண்ணலை, துருப்பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வாங்கினாலும் அதை வந்து நம்ம சீசனிங் பண்ணி ஆகணும், அப்போ தான் முடியும்.
அதோடு இல்லாமல் எலக்ட்ரானிக் சாமானும் இருந்துச்சு. இல்லை கிரைண்டரு, மிக்ஸி, ரைஸ் குக்கரு, மைக்ரோ ஓவனு, அதோடு இல்லாமல் தையல் மிஷினும் இருந்துச்சு. இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே செப்பரேட்டாக கூட வாங்கிக்கலாம். ஸ்டவ்வுக்கு வேண்டிய பர்னரு, ஸ்டாண்டு, உள்ளுக்குள்ளே போடுற தட்டு, மிக்ஸி கப்பு எல்லாமே இருந்தது. நம்மளோட பிராண்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுவும் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை போய் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இது இன்னமும் இருக்குது, பட் அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்க இது என்ன சீரியலா? அதனால் அடுத்த வீடியோவை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.